ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டிடி பிளாக்ஸ் கல்வியை துணை. இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம யூ கேன் டெஸ்ட்டோட டெஸ்ட் நம்பர் 1ஓட ஜிஎஸ் கொஸ்டின், தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் வந்து எல்லா கொஸ்டின்ஸும் வந்து போடுற மாதிரி கேட்டிருந்தீங்க. மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு அளவு குறிப்பிட்ட 20 மினிட்ஸ்க்குள்ளே ஆகிற மாதிரி தான் வீடியோஸ் வந்து போட முடியும். அதுக்கு மேலே வந்து நமக்கு போகிறது அப்லோட் பண்ணுறது அப்படின்னு நிறைய இது இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு எல்லா கொஸ்டினும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டாக பிரித்து போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 2ஓட ஜிஎஸ் கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆன்சரும் சொல்லியிருப்பேன், அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ்க்கு உண்டான என்னென்ன வரும் அப்படிங்கிற மாதிரி இதுவும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து நமக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸ் வந்து எதோடதுன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸும் யூனிட் 9, அதாவது நமக்கு ஃபஸ்ட்டு யூனிட் 9 இருந்து இப்போ யூனிட் 5ல் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அதை பற்றின கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. வாங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மை நோக்கமான வறுமையை அகற்று கர்பி ஹட்டாவோ யாருடைய பிரச்சாரமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கர்பி ஹட்டாவோனா இந்திரா காந்தி அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து எந்த வருஷம் அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். எந்த வருஷம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1966லேருந்து 69 வரைக்கும் சுழல் திட்டம்ங்கிறது ஒன்று நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு 1969 டு 74 வந்துட்டு நமக்கு 4ஆம் ஐந்தாண்டு திட்டம். 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது 1974லிருந்து 1979 வரைக்கும் இருக்கிறது தான் வந்துட்டு 5ஆம் ஐந்தாண்டு திட்டம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. கலப்பு பொருளாதாரத்தின் இயல்புகளில் சரியானதை தேர்க. பொருளாதார திட்டமிடல் மற்றும் பொருளாதார சிக்கல்களுக்கு தீர்வு. இது வந்து கலப்பு பொருளாதாரத்தில் வந்து ஒரு இயல்பு தான். சொத்து மற்றும் உற்பத்தி சாதனங்களின் உரிமம் அப்படிங்கிறது வந்துட்டு கலப்பு பொருளாதாரத்தோட ஒரு இயல்பாக தான் சொல்லியிருப்பாங்க. மூணாவது பாருங்க, உற்பத்தி மூலங்களின் பொது உரிமம் மற்றும் வருமான சமத்துவம் அப்படிங்கிறது இதில் வந்து வராது. ஸோ நமக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 and 2 தான் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் ஏ தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்காண்பவற்றுள் வரிசைப்படுத்துறது. இப்போ வந்து சில இதெல்லாம் கொடுத்துட்டு அதோட வருஷங்களை வச்சு நம்ம ஆர்டர் பண்ணணும். இப்போ நிதி ஆயோக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2015 ஜனவரி 1 வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இது எல்லாமே தொடங்கப்பட்ட வருடங்கள் வச்சு தான் நம்ம வந்து வரிசைப்படுத்தணும். நமக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும். மேக் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து 2014 செப்டம்பர் 25 வந்துட்டு ஆரம்பிச்சிருப்போம். அடுத்து ஆயுஷ்மான் பாரத் வந்துட்டு 2018 செப்டம்பர் 23 வந்து தொடங்கப்பட்டது. சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி வந்துட்டு 2017 ஜூலை 1 வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஆர்டர் வச்சு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வரும், மேக் இன் இந்தியா 2 வந்து வருது. அடுத்து 1 வந்துட்டு 2015 நிதி ஆயோக். அடுத்து 4வது ஜிஎஸ்டி வந்து 2017, ஆயுஷ்மான் பாரத் 2018. ஆப்ஷன் பி தான் வந்துட்டு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்காண்பவற்றுள் சரியான இணைகளை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3மே வந்து தவறானது தான். ஸோ ஆன்சர் வந்துட்டு பார்த்திங்கன்னா எதுவும் இல்லைன்னு தான் வரும். நம்ம ஆல்ரெடி இந்த மத்திய வரிகள், மாநில வரிகள் எது எது அப்படிங்கிற மாதிரி படிச்சிருந்தோம் அப்படின்னா இதை வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். இது வந்து சிஜிஎஸ்டி, அடுத்து வந்து எஸ்ஜிஎஸ்டி, அந்த ஐஜிஎஸ்டி அப்படிங்கிற அந்த இதை பொறுத்து தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை படிச்சிருந்தா நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள். கூற்று காரணம் கொடுத்து கொஷின் கொடுத்துருக்காங்க. வரவு செலவு திட்டத்தில் வந்து 3% ஜிடிபி நிதி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டு செலவிடப்படுகிறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் நம் நாட்டில் கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரியானதான். கூற்றும் சரி, காரணம் சரி. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றும் சம்மந்தமே இல்லை. ஸோ நமக்கு ஆப்ஷன் பி தான் வந்து இது கேன்சலாக வரும். கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. அடுத்த கொஸ்டின். நிதி ஆயோக்கின் அலுவல் சாரா உறுப்பினர்களை தேர்வு செய்பவர் யார் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து இந்திய பிரதமர் தான் வந்து அலுவல் சாரா உறுப்பினர்களை வந்து தேர்வு செய்வார். அடுத்த கொஷின். இந்த எஃகு நிறுவனங்கள் கொடுத்துட்டு அவங்க வந்து யாரோட உதவி மூலமாக வந்து தொடங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள், விசாகப்பட்டினம் அப்படிங்கிறது வந்துட்டு ரஷ்யா அரசோட மூலமாக இதாக பண்ணியிருப்பாங்க. அடுத்து விஜய்நகர் வந்துட்டு இந்திய அரசு உதவி மூலமாக நடக்கிறது. ரூர்கேலா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜெர்மனி அரசோட இது. அடுத்து துர்காப்பூர் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கிலாந்து அரசு மூலமாக நடக்கிறது. ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து ஒரு கூற்று. இது யாரோட இதுன்னு கொடுத்துருக்காங்க. நுகர்வோரின் விருப்பங்களை நிறைவு செய்வதற்கான பொருள்களையும் பணிகளையும் தயாரிக்கும் உற்பத்தியாளர் பணியாளர்களுக்கிடையேயுள்ள கூட்டுறவே பொருளாதார அமைப்பு என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே.ஆர். ஹிக்ஸ் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு இந்த கூற்றை கூறியவர்.
1999ஆம் ஆண்டு புதிய தொழில் கொள்கையால் இந்தியாவில் ஏற்பட்ட மாற்றங்களில் தவறானதை தேர்க. இதில் வந்துட்டு கொடுத்துருக்கிறதுல வந்துட்டு இந்த 1991 நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் எல்பிஜி கான்செப்ட் வந்து கொண்டு வந்தது. அதாவது தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கொண்டு வந்த வருஷம். அந்த புதிய தொழில் கொள்கையினால என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெளிநாட்டு செலாவணியின் கையிருப்பு அதிகரித்தது அப்படிங்கிறது இது வந்து சரிதான். அடுத்து நுகர்வு முறை மேம்பட துவங்கியது, இதுவும் வந்துட்டு சரியானது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா உட்கட்டமைப்பு வசதிகள் பெருக துவங்கியது அப்படிங்கிறது இதுவும் வந்துட்டு சரிதான். நமக்கு எது தவறாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஏற்றத்தாழ்வு குறைந்து சமூக நலன் அதிகரித்தது அப்படிங்கிறது வந்து இதுக்கு வந்து ஒரு தவறான ஒரு மாற்றமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஒரு 3 கூற்று கொடுத்து இதில் எது தவறானது அப்படிங்கிற மாதிரி, எது சரி எது தவறானது அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. 1936 வந்து ஜவஹர்லால் நேரு இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் என்னும் புத்தகத்தை எழுதினார் அப்படிங்கிறது வந்துட்டு தவறான கூற்று. அடுத்து 1938 வந்து சுபாஷ் சந்திரபோஸ் முயற்சியால் தேசிய திட்டக்குழு வந்து உருவாக்கப்பட்டது, இது வந்து சரிதான். அடுத்து 1950 வந்து நாராயணன் அகர்வால் அவர்களால் சர்வோதயா திட்டம் வந்து முன்மொழியப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் வந்து தவறானது தான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு நான் சொல்கிற ஆப்ஷன்ஸ்லையோ இல்லை நான் கன்வே பண்ணுறதுலையோ ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு நான் உங்களுக்கே தெரியும் நிறைய பேருக்கு இப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்து வீடியோ போடுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நானும் வந்து படிச்சுட்டு இருக்கிறதா, எல்லாருமே வந்துட்டு 100% எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. கற்றது கைமண் அளவு, கல்லாளது உலகளவு அப்படின்னு ஔவையார் சொல்லியிருப்பாங்க. ஔவையாரோட ஒரு பாடல் வரியில் வருது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரியாத சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தப்பாக இருக்கும்போது அதை சொல்லுங்கள். அப்போ தான் வந்துட்டு நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும். அதே மாதிரி நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் யூஸ் ஆகுதுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 1936 ஜவஹர்லால் நேரு வந்து இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் என்னும் புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஆனால் நம்ம படித்ததில் பார்த்தீங்கன்னா 1934 விஸ்வேஸ்வரய்யா தான் வந்துட்டு இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிற புக் வந்து எழுதியிருப்பாரு. ஸோ அதனால தான் இந்த கூற்று வந்து தவறு. அடுத்து பார்த்தீங்கன்னா நாராயணன் அகர்வால் அப்படின்னு சொல்லிட்டு சர்வோதயா திட்டம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க, அப்படி வராது. 1950 வந்துட்டு ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களால் தான் வந்துட்டு சர்வோதயா திட்டம் வந்து முன்மொழியப்பட்டது அப்படிங்கிறதா சரி. ஸோ அதனால இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1-3 வந்து தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, நிதி ஆயோக்கின் சிறந்த நிர்வாகம் கீழ்காணும் எந்த தூண்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஒரு 7 தூண்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 செயல்திறன் சார்பு மற்றும் பங்கேற்பு, அடுத்து வந்து மக்கள் சார்பு மற்றும் மேம்பாடு, சமத்துவம் மற்றும் வெளிப்படைத்தன்மை, இந்த 6 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7வது வந்து அனைத்தையும் உள்ளடக்கியது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ நமக்கு ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1, 2 மற்றும் 3 மட்டும்தான் வரும். இந்த 4 வந்துட்டு வராது. இது வந்து நிதி ஆயோக்கோட தூண்களில் வந்து வந்திருக்காது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நாட்டு வருமானத்தை அளவிடும் முறைகளில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் காரணிகளின் ஊதிய முறை அப்படிங்கிறது வந்து நாட்டு வருமானத்தை அளவிடல ஒரு முறை தான். இதை வந்து எப்படி சொல்லலாம்னா வருமானம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நம்ம ஸ்கூல் புக்கில். அடுத்து பார்த்தீங்கன்னா மதிப்பு கூடுதல் முறை ஆர் உற்பத்தி அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து மாற்று செலுத்துதல் முறை. இந்த 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 இதுலேயே வந்துட்டு இந்த 3 ஆப்ஷன் ஏ, பி, டி வந்துட்டு இந்த நாட்டு வருமானத்தை வந்து அளவிடும் முறைகளில் வரும். ஆனால் இந்த மாற்று செலுத்துதல் முறை வந்து வராது. சரிங்களா. அப்போ நமக்கு ஆன்சர் வந்துட்டு பொருந்தாதது இந்த ஆப்ஷன் சி தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வேளாண் பொருள்களின் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட புதிய விவசாய கொள்கை மத்திய அரசால் எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2018. அடுத்த கொஸ்டின், 5 ஆண்டு திட்டங்கள் பற்றியவற்றில் வந்து தவறான இணை எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து நமக்கு தவறானது. மற்ற 3மே வந்து சரியாக தான் இருக்குது. தனியார் துறைக்கு முன்னுரிமை கொடுக்கும் 2வது 5ஆண்டு திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்படி கிடையாது. தொழில்துறைக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருக்கும் 2ஆம் 5ஆண்டு திட்டம். ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சொந்த முன்னேற்றம் 3ஆம் 5ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது கரெக்டு தான். வறுமை ஒழிப்பு தொழில்துறை தற்சார்பு அப்படிங்கிறது 6ஆம் 5ஆண்டு திட்டத்தில் கொடுத்துருந்தது, அதுவும் வந்து சரிதான். சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி வந்து 9ஆம் 5ஆண்டு திட்டம், இதுவும் வந்து சரியாக தான் இருக்குது. நமக்கு தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து தவறாக பொருந்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, நிதிக்குழு தலைவர்கள் கொடுத்து அது ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு எத்தனாவது நிதிக்குழு அப்படிங்கிறது சொல்லிடுறேன். கேசி பந்த் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா 10வது நிதிக்குழுவில் வந்து தலைவராக இருந்திருப்பாரு. அதுக்குண்டான ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1992. அடுத்து சி ரங்கராஜன் அப்படிங்கிறவர் 12வது நிதிக்குழுவோட தலைவராக இருந்திருப்பாரு. அதுக்குண்டான வருடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2002. அடுத்து கே சந்தானம் அப்படிங்கிறது வந்து 2வது நிதிக்குழுவோட தலைவராக இருந்திருப்பாரு. அதுக்கான வருடம் 1956. அடுத்து கே பிரம்மானந்த ரெட்டி அப்படிங்கிறவர் வந்து 6வது நிதிக்குழுவோட தலைவராக இருந்தவர். அதோட வருடம் பார்த்தீங்கன்னா 1972. அடுத்து 2025ஆம் ஆண்டு IMF அறிக்கை தரவரிசையின்படி இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4வது இடம்.
இந்தியாவில் பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் பற்றியவற்றில் சரியானது எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு எது ஆன்சர் வந்து சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்கம் வந்துட்டு மிக குறைந்த இறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது அப்படிங்கிறது தான் வந்து சரியாக இருக்குது. மற்றது எல்லாமே தவறாக தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு உண்டான ஆன்சர் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தலாம். மிக குறைந்த இறப்பு விகிதம் கொண்டது வந்து மேற்கு வங்கம் பார்த்தோம். மிக அதிக இறப்பு விகிதம் கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரிசா. கடந்த 10 ஆண்டுகளில் வந்து உத்தரப்பிரதேசம் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தை கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் தப்பு, உத்தரப்பிரதேசம் வராது. பீகார் தான் வந்து அதிக மக்கள் தொகை பெருக்கத்தை கொண்டுள்ளது அப்படிங்கிறது வரும். ஒரிசா வந்து மிக குறைந்த பரப்பு விகிதத்தை கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தப்பு. கேரளா தான் வந்துட்டு மிக குறைந்த பிறப்பு விகிதத்தை வந்து கொண்டுள்ளது அப்படிங்கிறது தான் சரியானது இருக்கும். அடுத்து பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் என்பது 10,000 மக்களுக்கு பிறக்கும் குழந்தை மற்றும் இறப்பவர்கள் எண்ணிக்கை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. 10,000 வராது. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் 1000 அப்படிங்கிறது தான் வந்துட்டு 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தை மற்றும் இறப்பவர்களின் விகிதை தான் வந்து குறிக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கூற்று கொடுத்து காரணம் கொடுத்து கேட்டிருக்காங்க. பழங்களின் உற்பத்தியில் வந்து இந்தியா உலக அளவில் 3வது பெரிய உற்பத்தியாளராகவும் காய்கறி உற்பத்தியில் 4வது பெரிய உற்பத்தியாளராகவும் விளங்குகிறது. 1955ஆம் ஆண்டு இன்றியமையா பொருட்கள் சட்டத்தின் 3வது பிரிவின்படி குளிர்பதன கிடங்கு ஆணை 1964 வந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கூற்று வந்து தவறு. இது வந்து இந்த அளவில் வந்து வந்திருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா காரணம் வந்து சரி. 1955 நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் தான். இதில் வந்து இன்றியமையா பொருட்கள் சட்டம் கொடுத்துருக்காங்க. 2 ஒன்று தான். அந்த விதிப்படி தான் வந்துட்டு குளிர்பதன கிடங்கு ஆணை 1964 வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 101வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலம் புதிதாக சேர்க்கப்பட்ட விதிகளில் பொருந்தாதது எது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 101வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தில் 3 விதிகள் வந்து சேர்த்திருப்பாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா விதி 246A, அடுத்து விதி 279A, விதி 269A, இந்த 3 சேர்த்திருப்பாங்க. இந்த விதி வந்து பொருந்தாதது. இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விதி வந்துட்டு ஜிஎஸ்டி பற்றின விதிகள் தான் இது எல்லாமே. எப்போ கொண்டு வந்திருப்பாங்க 101வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 246A அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து ஜிஎஸ்டி விதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து குறிப்பிட்டு சொல்கிறதா வந்து இந்த விதி. இந்த 279A அப்படிங்கிற விதி வந்துட்டு ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து அமைக்கப்பட்டது. அதுக்கு வந்து மத்திய நிதி அமைச்சர் வந்து தலைவராக இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது வந்து இந்த விதி. அடுத்து 269A அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இரு மாநிலங்களுக்கு இடையான ஜிஎஸ்டி இருக்கு இல்லைங்களா, ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றின சொல்கிறது தான் வந்துட்டு இந்த விதி. இதில் பொருந்தாதது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விதி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 2003 வந்து நீக்கியிருப்பாங்க. 88வது சட்டத்திருத்தம் மூலமாக நீக்கியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொருந்தாதது பி. அடுத்த கொஸ்டின். இந்தியாவில் கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்துதலை முக்கிய நோக்கமாக கொண்ட தொழில் கொள்கை அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய தொழில் கொள்கை 1948 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து கீழ்காண்பவற்றுள் சரியான இணை எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நிகர உள்நாட்டு உற்பத்தி வந்து NDP, அதுக்கு உண்டான ஃபார்முலா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. GDP ப்ளஸ் வெளிநாட்டிலேருந்து கிடைக்கும் நிகர வருமானம் கொடுத்துருக்காங்க. தப்பு. என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GDP மைனஸ் தேய்மானம் அப்படிங்கிறதா வந்துட்டு ஆன்சர் வரணும். அடுத்து நிகர நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது என்ன அப்படி கேட்டிருக்காங்க. அது வந்து சரியாக தான் இருக்குது. GNP மைனஸ் தேய்மான கழிவு அப்படிங்கிறத வந்துட்டு இதுக்கு உண்டான சரியான இணை. இது பாருங்க, மொத்த நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா GNP, அதுக்கு வந்துட்டு GDP மைனஸ் தேய்மானம் கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா, GNPக்கு C+I+G+X-M + NFIA அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. இது வந்து வெளிநாட்டிலேருந்து கிடைக்கிற வருமானம் இதை வந்து செலவு அதாவது ஆட் பண்ணி நம்ம சொல்கிறது தான் வந்துட்டு GNP நமக்கு வந்துட்டு. அடுத்து தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டின் நாட்டு வருமானம் பை அதே ஆண்டின் மக்கள் தொகை கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள். தேசிய வருமானம் மைனஸ் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு மற்றும் பகிரப்படாத கார்ப்பரேட் லாபம் அதை மைனஸ் பண்ணி அது கூட மாற்று செலுத்துதலில் வந்து கூட்டி கிடைக்கிறதா வந்துட்டு நமக்கு தனிநபர் வருமானம் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து நமக்கு புக்லேயே இருக்குது. இது எல்லாமே ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நிதிக்குழு கீழ்காணும் எவற்றை நிர்ணயம் செய்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிதிக்குழு வந்துட்டு எது இந்த கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எதை வந்து நிர்ணயம் செய்யும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிதி வளங்களை மாநில அரசுக்கு மாற்றுதல் அப்படிங்கிறதா வந்துட்டு நிர்ணயம் செய்கிறதா கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ 2 கூற்று கொடுத்துட்டு அது எது சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2மே தவறானது தான். 1991 புதிய கொள்கைப்படி வந்துட்டு உரிமம் பெற வேண்டிய தொழில்கள் பட்டியலில் 23 தொழில்கள் மட்டும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து தவறானது. அடுத்து தொழில் கொள்கை 1956 வந்து லைசன்ஸ் ராஜ்யம் எனப்படும் உரிமம் முறையிலிருந்து பெரிய தொழில்களை விடுவிப்பதை நோக்கமாக கொண்டிருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. இது 2மே வந்து தவறானது. அடுத்த கொஸ்டின். கூற்று. இந்தியாவில் நவம்பர் 26ஆம் தேதி வந்து தேசிய பால் தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்பட்டதா சொல்லியிருக்காங்க. 1950 வந்து ஆனந்த் பால் கூட்டுறவு நிறுவனம் வர்கீஸ் குரியன் அவர்களால் குஜராத் மாநிலத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2மே வந்து சரிதான். ஆனால் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை அப்படிங்கிறதா இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து
கீன்ஸின் கோட்பாட்டில் பணத்திற்கான தேவையையும் பணத்தின் அளிப்பையும் நிர்ணயிப்பது எது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வட்டி விகிதம் தான் வந்துட்டு நம்மளோட அந்த பண தேவை பண அளிப்பு ரேட் ரிப்போ ரேட் அப்படி அதை பேஸ் பண்ணி வந்திருக்கும். அதை படித்தோம்னா இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும். நபார்டு வங்கி வழங்கும் 3 அடுக்கு கூட்டுறவு கடன் முறையை வந்து வரிசைப்படுத்துக. இது பார்த்திங்கன்னா நமக்கு புக்லேயே கொடுத்துருப்பாங்க ஒரு டயக்ராம் மாதிரி. இதை வரிசை பார்த்திங்கன்னா ஆர்டராக தான் இருக்குது 1 2 3. ஃபஸ்ட்டு வந்து மாநில கூட்டுறவு வங்கி, அடுத்து மத்திய கூட்டுறவு வங்கி, அடுத்து துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம். இதுதான் வந்துட்டு இந்த நபார்டு வங்கியோட 3 அடுக்கு கூட்டுறவு கடன் முறை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மாநிலங்களுக்கிடையேயான விற்பனையின் போது ஐஜிஎஸ்டி பற்றி கொடுத்துருக்காங்க. பற்றியவற்றில் சரியானது எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துட்டு 1 மட்டும்தான் சரியானது, மற்ற 2மே வந்து தவறானது அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஒன்றிய அரசு அந்த வருவாயை இட அடிப்படையில் பகிர்ந்து கொள்ளும் அப்படிங்கிறது சரியானது, மற்ற 2 ஆப்ஷனுமே வந்து தவறு தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்காண்பவற்றுள் வேறுபட்ட ஒன்றை தேர்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வானவில் புரட்சி, புதிய வேளாண் தொழில்நுட்பம், விதை உரங்கள், தண்ணீர் தொழில்நுட்பம், இது எல்லாமே வந்து ஒரே இதை தான் குறிக்கும். இந்த வட்டப்புரட்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த புரட்சியில் வானவில் புரட்சினா அதுக்குள்ளே வர ஒரு இதுதான் வந்து வட்டப்புரட்சி அப்படிங்கிறது. ஸோ இதில் வேறுபட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வட்டப்புரட்சி தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். NREGS அதாவது மகாத்மா காந்தி ஊரக பொருளாதார வேலைவாய்ப்பு திட்டம். அந்த ஒவ்வொரு திட்டங்கள் பற்றி கொடுத்து அது எப்போ வந்த வருடங்கள் பற்றி மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 2006 வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. புறா அப்படிங்கிற திட்டம் வந்துட்டு 2004 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ராஜீவ்காந்தி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2009 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து PMAGSY அதாவது பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2010 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கான ஆப்ஷன் சி. இந்தியாவில் முதலாக நிறுவப்பட்ட இந்திய தொழில்நுட்ப கழகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. IIT கரக்பூர் தான் வந்துட்டு முதல்ல தொடங்கப்பட்ட இந்திய தொழில்நுட்ப கழகம். ஃபசல் பீமா யோஜனா பற்றி இது கொடுத்துருக்காங்க 2. அதில் பார்த்தீங்கன்னா 2மே வந்து தவறானது தான். ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிறது பார்த்தோன்னா அது வந்து ஜனவரி 13, 2016 வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து கீழ் கொடுக்கப்பட்டவங்க வந்துட்டு வரிசைப்படுத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கான்ஃப்ளா ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்ட ஏற்றுமதி செயலாக்க மண்டலம். குஜராத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1965. டிஜிட்டல் இந்தியாவோட வருடம் பார்த்தீங்கன்னா 2015. மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் பார்த்தீங்கன்னா தாம்பரமில், மெட்ராஸ் சென்னை தாம்பரமில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1984. ஸ்டார்ட் அப் இந்தியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2016 ஜனவரி 16 வந்துட்டு தொடங்கியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டாண்ட் அப் இந்தியான்னு ஒன்று இருந்துச்சு, அதுவும் வந்து 2016 தான் ஏப்ரல் 5 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம கொடுத்ததில் வந்துட்டு ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வரும். அடுத்து 3வது 1984 மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் வரும். அடுத்து டிஜிட்டல் இந்தியாங்கிறது 3rd. அடுத்து ஸ்டார்ட் அப் இந்தியா 2014 அப்படிங்கிறது 4th வரும். ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். இதில் வந்து சரியான இணை எது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சில திட்டங்கள் கொடுத்து அதோட என்னென்ன இதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து சரியானது எது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆப்ஷன் 2வதும் 4வது மட்டும்தான் வந்து சரியாக பொருந்திருக்கு, மற்றது வந்து தவறானது தான். அதுவும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1985 வந்துட்டு கொண்டு வந்திருப்போம். இதை வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா 2016 வந்துட்டு பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க. ஸோ இந்திரா ஆவாஸ் யோஜனாங்கிறது 1985. இது எதுக்காக கொண்டு வரணும்? இலவசமாக வீடுகள் கட்டித்தரதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அடுத்து பாரத் நிர்மான் யோஜனா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2005 கொண்டு வரப்பட்டது. இது வந்து ஊரக கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டம் தான். அடுத்து ஜனனி சுரக்ஷா யோஜனா வந்து 2005 ஏப்ரல் 12 கொண்டு வரப்பட்ட திட்டம். இது வந்து பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு அளிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. அடுத்து ராஷ்ட்ரி மத்திய மிக்ஸ் சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது வந்து 2009 வந்து கொண்டு வரப்பட்டது. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை கல்விக்கு வந்து முக்கியத்துவம் வழங்கும் திட்டம் தான் இது. ஸோ ஆப்ஷன் 2ம் 4ம் வந்து கரெக்டானது. அடுத்து எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்களை எடுப்பதற்காக 1956 ஆண்டில் எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் எங்கு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஹ்ராடூன் அப்படிங்கிற இடத்துல தான். அது வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் வந்து இருக்குது. பிரதான் மந்திரி வித்யா திட்டம் வந்து கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வழியாக கல்வி கற்றலோட தொடர்புடையது தான் வந்துட்டு பிரதான் மந்திரி வித்யா திட்டம். சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் இந்தியாவில் தலைசிறந்த பொருளியல் அறிஞர்களாக DR காட்கில், CN வக்கீல் மற்றும் VKRV ராவ் ஆகியோரை குறிப்பிடலாம் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BR பிரம்மானந்தா தான் வந்து கூறியிருப்பார். அடுத்து கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. மனித மேம்பாட்டு குறியீடு மஹபூப் உல் ஹக் என்பவரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரிதான். அடுத்து HDIயின் எல்லையை வாழ்க்கை தரம், வறுமை ஒழிப்பு மற்றும் நகரமயமாதல் ஆகிய பரிணாமங்களை சேர்த்து அமர்த்தியா குமார் சென் வந்து விரிவுபடுத்தினார் அப்படிங்கிறது வந்து தவறான கூற்று. நமக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 தான் வந்துட்டு கரெக்டு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் வந்து 37 கொஷின் பார்த்தாச்சு. எல்லா கொஷினும் சொன்னோம்னா கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் போகும். ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து பார்ட் 1 வச்சுக்கோங்க. பார்ட் 2 வீடியோ வந்து நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட வீடியோ லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் வந்து எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.